Hi, can I take your order? Can I have the cheesiest of creamy cheeses? Cheese so cheesy, cheesy, cheese. Cheesiest cheesy, creamy cheese. KFC cheesy twister? Awesome. Would you also like the zesty lime lime so zesty, spicy chili chili so spicy, tasty zesty spicy, spicy zesty tasty, KFC hot and zesty twister? There are 2 twister flavors? Yep, 2 new KFC twisters. Cheesy twister or hot and zesty twister. Crunchy zinger strips, fresh vegetables with your choice of sauce in a tortilla wrap. 2 twisters, 2 flavors. Twist it up today for 6 ringgit and 50 cents each. KFC. Come on, baby. Awesome கலக்கல் காலையில இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குல யாரையாவது மாட்டி விடணும்னு எத்தனையோ பிளான்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிள் சார். இன்ன வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன பண்ணுன்னு. raga.thr.fm அகப்பக்கத்துக்கு வாங்க. அங்க வந்து விவரங்களை கொடுங்க. சரியான விவரங்களை கொடுத்தா சரியான கதை அமைஞ்சிச்சு வச்சுங்க அமைக்கிறோம். மிஸ்டர் மோகன் வந்து மாட்டி விட்டோம். இவர் வந்து மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. சோ இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அவர்கிட்ட போட்டோம். எப்படி ரியாக்ட் பண்ணது கேளுங்க. இது உங்கள் ஆசம் கலக்கல் காலை. ஹலோ இருங்க. வெட்டாதீங்க வெட்டாதீங்க மரத்தை நீங்களும் வெட்டாதீங்க. மரத்தை நீங்க வெட்டாதீங்க. ஓகே ஹலோ உங்க பேரு வந்து மோகன். சொல்லுங்க. நீங்க இந்த மரம் எல்லாம் வெட்டுறீங்க தானே? நீங்க யாரு? நான் வந்து இக்காலஜிக்கல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கு பாருங்க. சரி அதான் சொல்லுங்க சொல்லுங்க புரியுது சொல்லுங்க. புரியுதா? ஓகே தயவு செய்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சொல்லி மரத்தை இனிமே வெட்டாதீங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த பரிந்துரை கொடுக்க போறோம் பாருங்க. யார்கிட்ட கொடுக்க யார வந்து பாக்குறதுக்கு தான் நம்ம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஹலோ என்ன மிஸ்டர் மோகன் நீங்க பேசாம இருக்கிறீங்க? நீங்க யாரு எனக்கு தெரியாம உங்ககிட்ட பேசுறது? என் பேரு நெடுமாறன். நெடுமாறனா? இந்த மாதிரி நீங்க மரத்தை வெட்டுறீங்க எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். அதனால நம்ம வந்து இந்த மரத்தை வந்து வெட்ட வேணாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை நம்ம கொடுக்க போறோம். யார்கிட்ட கொடுக்கறது? உங்ககிட்ட கொடுக்கலாமா? எங்களுக்கு ஏன் கொடுத்த நான் இந்த கவுன்சில் வச்சு நடத்துறேன் சார். நீங்க தான் சார் மரத்தை எல்லாம் வெட்டுறீங்க. அது வளர்ந்த உடனே நீங்க தானே வெட்டுறீங்க? வளர்ந்துதான் வெட்டு வந்துடும். நாங்க வளர்க்க விட்டோம். நோ மரத்துக்கு என்ன குரலா இருக்கு, மரத்துக்கு என்ன இதா இருக்கு, அதுக்கு உரிமை எல்லாம் இருக்கு. நீங்க போய் வெட்டீங்கன்னா யாரு பதில் சொல்லுவாங்க? யாருக்கும் பதில் போறாங்க. என்ன எங்களுக்கு என்னயா? உங்களுக்கு என்னவா? மரம் வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. அது எவ்வளவு பெரிய விஷயம் மனித நேயத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் கிடையாது. இது சின்ன வயசுல நம்ம எல்லாம் படிச்ச ஒரு விஷயம். நம்ம படிச்ச மரங்கள் இல்லனா நம்ம அழிஞ்சு போயிருவோம். நம்ம படிச்சோங்க. நம்ம எங்க படிச்சோம்? நீங்க வந்து சின்ன வயசுல இதெல்லாம் படிக்கலையா? நான் படிக்கல சார். மிஸ்டர் மோகன் நான் வந்து சொல்றேன். மை நேம் இஸ் நெடுமாறன். இந்த மரம் வெட்டுறது வந்து உடனே நிப்பாட்டணும். அன்எத்திக்கலா அது நடக்குது. இல்ல இது வந்து நீங்க வெட்டுறது இப்போ வெட்டுறது வந்து வெட்டுறதுதான். ஆனா பிற்காலத்துல இதெல்லாம் ஒரு நிறைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு பாருங்க. அதனால இது யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன எதிர்ப்பான போல பாருங்க. சும்மா இந்த மரம் வெட்டுறது வந்து நிப்பாட்டணும். ஏன்னா அது பாவம். நீங்க போய் கவுன்சிலர் சொல்லுங்க. கவுன்சிலா? கவுன்சிலர் போய் சொல்லுங்க. யார பாக்கணும்? போய் அங்க கவுன்சிலர் போய் கேட்டா சொல்லுவாங்க. சரி இது இந்த மரத்தை வெட்டுறீங்களே உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் வரலையா? ஏன் இந்த மரத்தை வெட்டுறோம் அப்படின்னு ஃபீலிங் வரலையா? எனக்கு அதான் ஃபீலிங். எங்களுக்கு சம்பளம் வந்து அதான் ஃபீலிங். பாருங்க ஒரு விதையில இருந்து அந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளருது சார். அது வளர்ந்து பெருசானோன்னு. ஹலோ நீங்க ரொம்ப பேசுறீங்க. போன வைங்க. ஹலோ ஹலோ மனோ. ஹலோ ஹலோ மோகன். நீங்க என்ன சொன்னா கேட்க முடியுங்களா? ஓகே ஓகே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன் உங்ககிட்ட மோகன். சொல்லிட்டு நான் வச்சிடுறேன். இது எப்படி இருக்கு? ஆஹா என் மகன் போட்டு விட்டுச்சோ. தேன்மொழி என்ற கஸ்தூரி தான் உங்களை மாட்டி வச்சாங்க. ஆமா. சாரி 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 பேசிட்டேன். மரத்தை வெட்டாதீர். சாரி சார். அதாவது சூப்பர் சூப்பர்யா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? Come on, baby. Awesome கலக்கல் காலையில இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குல யாரையாவது மாட்டி விடணும்னு எத்தனையோ பிளான்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிள் சார். இன்ன வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க என்ன பண்ணுன்னு. raga.thr.fm அகப்பக்கத்துக்கு வாங்க. அங்க வந்து விவரங்களை கொடுங்க. சரியான விவரங்களை கொடுத்தா சரியான கதை அமைஞ்சிச்சு வச்சுங்க அமைக்கிறோம்.
மிஸ்டர் மோகன் வந்து மாட்டி விட்டோம். இவர் வந்து மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. சோ இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அவர்கிட்ட போட்டோம். எப்படி ரியாக்ட் பண்ணது கேளுங்க. இது உங்கள் ஆசம் கலகல் காலை. ஹலோ, இருங்க. வெட்டாதீங்க, வெட்டாதீங்க, மரத்தை நீங்களும் வெட்டாதீங்க. ஆர்ஜியா மரத்தை நீங்க வெட்டாதீங்க. ஓகே. ஹலோ, உங்க பேரு வந்து மோகன். சொல்லுங்க. நீங்க இந்த மரம் எல்லாம் வெட்டுறீங்க தானே? நீங்க யாரு? நான் வந்து இக்காலஜிக்கல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்கு பாருங்க. சரி, அதான் சொல்லுங்க. சொல்லுங்க. புரியுது சொல்லுங்க. புரியுதா? ஓகே. தயவு செய்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சொல்லி மரத்தை இனிமே வெட்டாதீங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த பரிந்துரை கொடுக்க போறோம் பாருங்க. யார்கிட்ட கொடுக்க, யார வந்து பாக்குறதுக்கு தான் நம்ம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஹலோ, என்ன மிஸ்டர் மோகன் நீங்க பேசாம இருக்கிறீங்க? நீங்க யாரு எனக்கு தெரியாம உங்ககிட்ட பேசுறது? என் பேரு நெடுமாறன். நெடுமாறனா? இந்த மாதிரி நீங்க மரத்தை வெட்டுறீங்க, எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். அதனால நம்ம வந்து இந்த மரத்தை வந்து வெட்ட வேணாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை நம்ம கொடுக்க போறோம். யார்கிட்ட கொடுக்கறது? உங்ககிட்ட கொடுக்கலாமா? எங்களுக்கு ஏழை கொடுத்த நானும் இந்த கவுன்சில் வச்சு நடத்துறேன் சார். நீங்க தான் சார் மரத்தை எல்லாம் வெட்டுறீங்க. அது வளர்ந்த உடனே நீங்க தானே வெட்டுறீங்க? வளர்ந்துதான் வெட்டுவதில்லை, நாங்க வளர்த்தோம். நோ, மரத்துக்கு என்ன குரலா இருக்கு, மரத்துக்கு என்ன இதா இருக்கு, அதுக்கு உரிமை எல்லாம் இருக்கு. நீங்க போய் வெட்டினீங்கன்னா யாரு பதில் சொல்லுவாங்க? யாருன்னு பதில் போறாங்க. என்ன எங்களுக்கு என்னய்யா? உங்களுக்கு என்னவா? மரம் வந்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது. அது எவ்வளவு பெரிய விஷயம் மனித நேயத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் கிடையாது. இது சின்ன வயசுல நம்ம எல்லாம் படிச்ச ஒரு விஷயம். நம்ம படிச்ச மரங்கள் இல்லனா நம்ம அழிஞ்சு போயிருவோம். நம்ம படிச்சோம். நம்ம எங்க படிச்சோம்? நீங்க வந்து சின்ன வயசுல இதெல்லாம் படிக்கலையா? நான் படிக்கல சார் இதெல்லாம். மிஸ்டர் மோகன், நான் வந்து சொல்றேன். மை நேம் இஸ் நெடுமாறன். இந்த மரம் வெட்டுறது வந்து உடனே நிப்பாட்டணும். அன்எத்திக்கலா அது நடக்குது. இல்ல இது வந்து நீங்க வெட்டுறது இப்போ வெட்டுறது வந்து வெட்டுறதுதான். ஆனா பிற்காலத்துல இதெல்லாம் ஒரு நிறைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு பாருங்க. அதனால இது யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன எதிர்ப்பா நான் போல பாருங்க. சும்மா இந்த மரம் வெட்டுறது வந்து நிப்பாட்டணும். ஏன்னா அது பாவம். நீங்க போய் கவுன்சில சொல்லுங்க. கவுன்சிலா? கவுன்சில போய் சொல்லுங்க. யார பாக்கணும்? போய் அங்க கவுன்சில போய் கேட்டா சொல்லுவாங்க. சரி, இது இந்த மரத்தை வெட்டுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் வரலையா? ஏன் இந்த மரத்தை வெட்டுறோம் அப்படின்னு ஃபீலிங் வரலையா? எனக்கு அதான் ஃபீலிங். சம்பளம் வந்து அதான் ஃபீலிங். பாருங்க, ஒரு விதையில இருந்து அந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளருது சார். அது வளர்ந்து பெருசானோன்னு. ஹலோ, நீங்க ரொம்ப பேசுறீங்க. போன வைங்க. ஹலோ மனோ. ஹலோ மோகன், நீங்க என்ன சொன்னா கேட்க முடியுங்களா? ஓகே. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன் உங்ககிட்ட மோகன். சொல்லிட்டு நான் வச்சிடுறேன். இது எப்படி இருக்கு? ஆஹா, என் மகன் போட்டு விட்டுச்சோ. தேன்மொழி என்ற கஸ்தூரி தான் உங்களை மாட்டி வச்சாங்க. ஆமா. சாரி பேசிட்டேன். மரத்தை வெட்டாதீர். சாரி சார். அதாவது சூப்பர். இது எப்படி இருக்கு?